Hi student, welcome to Diya Max. இன்னைக்கு 11th standard business maxல exercise 1.2ல 9th problem பார்க்க போறோம். If A is equal to 3725 சொல்லிட்டு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க and B is equal to 6879 சொல்லிட்டு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன வெரிஃபை பண்ணனும்னா AB whole inverse is equal to B inverse into A inverse சொல்லிட்டு வெரிஃபை பண்ணனும். சோ இது வெரிஃபை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல AB whole inverse ஃபர்ஸ்ட் A க்கு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க, B செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப A into B பண்ணிட்டு அப்ப AB whole inverse கான process பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல A into B இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான process பண்றோம். A first substitute பண்ணிக்கங்க. A என்ன இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க 2 cross 2 matrix 3725. Similarly இங்க B எங்க substitute பண்ணிக்கங்க 6879. இப்போ matrix multiplication row into column. First row fix பண்ணிக்கங்க. Each and every column multiply பண்ணலாம். 3 6 are 18. 7 7s are 49. Next first row multiply with the second column. 3 8s are 24. 7 9s are 63. இப்போ இந்த row fix பண்ணிக்கங்க. second row fix பண்ணி each and every column multiply பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல first second row with the first column. 2 6 are 12. 7 5s are 35. 2 8s are 16. 5 9s are 45. இதோட sum of the value என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 18 plus 49 67. 24 plus 63 87. 12 plus 35 47. 16 plus 45 61. AB find out பண்ணியாச்சு. left hand side find out பண்ணனா AB the whole inverse. First AB the whole inverse க்கு formula எழுதிடலாம். AB the whole inverse is equal to 1 divided by determinant of AB into adjoint of AB. First determinant of AB கண்டுபிடிச்சிடலாம். Determinant of AB is equal to determinant of 67 87 47 61. So இந்த இடத்துல first diagonal multiplication 67 into 61. So நம்ம business max பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து basic calculator யூஸ் பண்ணலாம். So 67 into 61 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4087 minus 47 into 87 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4089. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ subtract பண்ணோம்னா -2. This is not equal to 0. இது not equal to 0 னா AB inverse வந்து exist ஆகும். So which implies AB inverse exists. இப்போ formula apply பண்ணுங்க left hand side. AB whole inverse is equal to 1 divided by determinant of AB into adjoint of AB. Determinant of AB என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க determinant of AB வந்து இங்க -2 அது இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. adjoint of AB சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் adjoint 2 cross 2 வந்து ரொம்ப ஈஸியா எடுக்கலாம்ட்டு. இது AB இதுக்கு adjoint எடுக்கணும். அப்ப diagonal வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் diagonal values. அப்ப diagonal values எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா 61 in the place 67 in the place 61. அதர் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ஆப்போசிட் சிம்பல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஆப்போசிட் சிம்பல்னா என்னது பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ். அப்ப அந்த 27க்கும் இந்த 87க்கும் 47க்கும் நம்ம ஆப்போசிட் சிம்பல் அப்ளை பண்ணனா -87 இந்த இடத்துல -47 வரும். சோ இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணனும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணனும்னா இந்த இடத்துல பாருங்க B inverse into A inverse. அப்ப B inverse செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும், A inverse செப்பரேட்டா கண்டுபிடிச்சு then we have to do the multiplication. இப்போ இந்த processக்காக நான் என்ன பண்றேன்னா first A கொடுத்திருக்க A வை எடுத்து எழுதுறேன். What is A is given here? 3725 B என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல
6 8 7 9. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ சொல்லும் போது டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 7 2 5. 3 5s are 15 minus 2 7s are 14 is equal to 1. This is not equal to 0, which implies A inverse exists. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்ன அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிங்க. அட்ஜாயிண்ட் ஏ சொல்லும் போது diagonal value exchange பண்ணணும். 5 in the place 3, 3 in the place 5. Other valuesக்கு negative symbol apply பண்ணணும். -2 and -7. இப்போ next apply the formula. A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint A. Determinant of A ஓட வேல்யூ என்னது இந்த இடத்துல 1 into adjoint A ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 -7 -2 3. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது இந்த இடத்துல A inverse is equal to 1 divided by 1, it's again 1 only. ஸோ இந்த ப்ராசஸ் படி 1 மல்டிப்ளை பண்ணால் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன 5 -7 -2 3. இப்போ இந்த இடத்துல B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் B சொல்லும் போது 6 8 7 9 இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 6 9s are diagonal multiplication 54 minus 7 8s are 56. ஸோ ரெண்டுத்தை சப்ராக்ட் பண்ணனா -2 கிடைக்கும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல B inverse which implies B inverse exists. Adjoint of B என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. diagonal values exchange பண்ணணும். 6 in the place 9, 9 in the place 6. other valuesக்கு opposite symbol, அதாவது ப்ளஸ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா ப்ளஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல B inverse அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்னென்னா 1 divided by determinant of B adjoint B. இப்போ 1 divided by determinant of B ஓட வேல்யூ என்னது இந்த இடத்துல -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். இந்த adjoint B இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா நம்மளுக்கு இங்கே 9 -8 and -7 6. ஸோ இப்போது இந்த இடத்துல A இன்வர்ஸ் தெரியும், B இன்வர்ஸ் தெரியும். ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கான ப்ரொசீஜர் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட கொஷினில் இருக்குது. இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ். அப்போ B இன்வர்ஸ் என்ன வரும் இந்த இடத்துல 1 divided by -2. இந்த வேல்யூ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிங்க. அண்டு டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 9 -8 -7 6 வரும். இந்த இடத்துல A இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 5 -7 -2 3. இந்த 1 by -2 வந்து ஸ்கேலாக. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. இது அப்படியே வச்சுக்கலாம். -1 by 2ன்ட்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ரோ இன்ட்டு காலம். இப்போ ரோ இன்ட்டு காலம் பண்ணனா ஃபஸ்ட் ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஈச் அண்ட் எவ்ரி காலம் யூ ஹாவ் டு மல்டிப்ளை. அப்போது 9 5s are 45 -8 into -2 is nothing but what? Plus 16. First row with the second column 9 into -7 -63 -8 into 3 -24. இப்போ இந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி காலம் மல்டிப்ளை பண்ணலாம். -7 into 5 -35 6 into -2 -12. இப்போ இந்த ரோவை செகண்ட் காலத்தோடு மல்டிப்ளை பண்ணுங்க. -7 into -7 is nothing but 49 plus 6 3s are 18. இதோட sum of the value என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by -2. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன இந்த இடத்துல sum of the 45 and 16 is 61. -63 -24 -87 -35 -12 -47.
நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 49 + 18 என்ன பார்த்தீங்கன்னா 67. இது நம்மளோட செகண்டு ஈக்குவேஷன். இப்போது இதை கம்பாரிசன் பண்ணுங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1/-2 61 -87 -47 67. அதே வேல்யூ தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்கு. 1/-2 61 -87 -47 67. ஸோ அப்போ கன்க்ளூஷன் படி பார்த்தோன்னா என்ன வரும்னா, ஃப்ரம் 1 and 2 AB whole inverse is equal to B inverse into A inverse. Hence verified. So in the problem, all of students. Thank you.